மண்டே என்ன மெனுன்னு நம்ம பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து 1 பார்ட் கடலைக்கறி பண்ண போகிறேன். கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சது. காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருந்தது. இப்போ வந்து நான் குக்கரில் வந்து ஆயில் போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20-25 நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு, அதுலேயும் தக்காளியும் வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக போடுறது. அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் அவ்வளோதாங்க. உப்பு போட்டு அந்த கொண்டக்கடலையை எடுத்து போட்டு இது ஒரு மாதிரியான கடலைக்கறின்னு சொல்லுவாங்க. கொண்டக்கடலை வேக வச்சு செய்கிறதும் இன்னொரு டைப் நிறையா இருக்குது. அதில் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா இது வந்து லஞ்சுக்கும் வேணும், டிஃபன் இட்லி தான் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் அதுக்கும் வேணுங்கிறதுக்காக தான் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுக்கு. அது இல்லாமல் அது வேக வச்சுட்டு இதில் பாருங்கள் ஒரு 10 தேங்காய், ஒரு ஸ்பூன் மிளகு, சின்னோடு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள் வெந்துருச்சு. இதை 3 விசில் விட்டேன். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து அந்த அரைச்சதெல்லாம் ஊற்றி நல்ல ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நேரம் வந்து அடுப்பில் வைக்கணும் இந்த கடலைக்கறி. அப்போ தான் வந்து அது அப்படியே கிரேவி டேஸ்ட் வரும். அதனால் இதை அந்த அடுப்புக்கு மாற்றிட்டேன். இன்றைக்கி ஒரு டெசர்ட் மெனு பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து பட்டர் மில்க் ப்ரெட்டுங்க. இது வந்து சூப்பராக இருந்தது இந்த ப்ரெட்டு. ஃபஸ்ட்டு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரே ஒரு கிளாஸ் பால் போட்டு அதில் வந்து பனங்கல்கண்டும் இது என்னது டேட்ஸ் தாங்க, வேறு சர்க்கரையே இல்லை. இதில் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டை வந்து அதில் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் இது இருந்தால் போடுங்க வீட்டில், இல்லைன்னா என் வீட்டில் இருந்து அதனால் போட்டேன். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரோம். அதுக்காக நல்லா அதிலே அந்த இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அந்த பால்லையே சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா அந்த பனங்கல்கண்டும் அந்த பேரிச்சம்பழமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து திரும்பவும் நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் அதை போட்டு அதில் வந்து நான் நட்ஸ் போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, உலர் திராட்சை, இதெல்லாம் வீட்டில் என்ன நட்ஸ் இருந்தாலும் போடலாம். இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி டெசர்ட்ஸ் நம்ம வந்து இது வந்து ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் ட்ரிங்க் வேறு ஒன்று போடணுன்னு சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி பண்ணியிருப்பேன். அது ஒரு தனி ஷார்ட்ஸில் நான் அந்த ட்ரிங்க் போடுறேன். இது வந்து நட்ஸ் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மெயினாக இந்த ப்ரெட்டு வந்து பட்டர் மில்க் ப்ரெட் வாங்குங்க. அப்போ தான் வந்து இது பண்ணும்போது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு ப்ரெட்டை வச்சு இன்னொரு ப்ரெட் மேலே வச்சு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து என் வீட்டில் கடலைக்கறியும் இட்லி, இதுதான் டிஃபன். லஞ்சுக்கு வந்து ஒரு மஞ்சள் பூசணிக்கு ஒரு கூட்டு பண்ணியிருப்பேன், பாசிப்பருப்பு கூட்டு. கண்டிப்பாக நான் வந்து அது வந்து தனி ஷார்ட்ஸ் போடுறேன். அதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட நல்லா இருந்தது. இன்றைக்கி என் வீட்டில் லஞ்சுக்கு என்னென்னா சுட சாதம், அப்புறம் பாசிப்பருப்பு போட்ட மஞ்சள் பூசணி போட்ட கூட்டு, கடலைக்கறி. இதுதாங்க இன்றைக்கி என்னுடைய மண்டே மெனு ஃபினிஷ். கண்டிப்பாக நான் அந்த ஷார்ட்ஸ் போடுறேன், டீட்டெயிலை பார்த்து அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.